கரெக்ட் தானே? வேலைய பாரு டேய். என்ன தம்பி? வேலைய பாரு டேய், வேலைய பாரு. ஏய் மிலிட்டரி காரண்டா நமக்கு மாமா வந்துட்ட. ஒழுங்கா போறா டேய், ஒழுங்கா போறா டேய். கீழ சந்தா ஒழுங்கா போறா. சார் நீங்க ஆட்டி நாட்டாம போடுங்க சார். போட்டு தம்பி. லுக்கிங் நைஸ்னா? தேங்க்ஸ் சார். என்ன தம்பி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். இந்த முறை கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருப்பா. இந்த என்ன சொல்லி கொடுங்க சார். அதான் தம்பி ஏதாவது படக்கு ஒன்று மாட்ட மாட்டேன். எனக்கு படகு வந்து சொல்லிட்டா சொல்லு சொன்னா தப்பா எடுக்க மாட்டீங்க. தம்பி சார் இந்த கடைசியில் போயிட்டு நம்ம கன்சல்ட் நோ பண்ணணும். நோ நோ நோ. என்ன சொல்லி சொல்றது? தம்பியோட லவ் வந்துச்சு. வந்துச்சு. ஒன்று தோணுது தோணுது. அதே சொல்லி கொடுத்துரு. அது சொல்லி தான் கொடுக்குறேன். பிரமாதம் பிரமாதம். தம்பி சார். நம்ம என்ன பேசுறதே தெரியாம சிரிச்சுக்கிட்டு போலீஸ் பாய்ஸ் ஓகே சார். லூசு பையல. லூசு பையல. தம்பி நம்ம இங்க நம்ம குழப்பம் போறது ஆட்டாத உடனே நீ கிளம்பு. அழகு இந்த முறை கரெக்டா கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. என்ன நூறா. தம்பி ஒரு வேகத்துல சொல்லிட்டு போறது போயிட்டு போ. சூப்பு கலங்கிருச்சு. சூப்பர் நல்லா கலக்கி குடி. தெம்பா திரி தெரியல. வைரமுத்து சார் சொல்லுங்க. நான் வேலையில இருக்கேன் சார். என்ன விஷயம்? நண்பா சமயம் ஒரு கவிதை மாட்டிச்சு. ஒரே விஷயம் கேட்கலையா? கவிஞரே வேலையா இருக்கேன் கவிஞரே. ஹலோ ஜி. ஆமா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். என்ன சார் டவுட்டா சார் இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த நான் வெளியே வந்துடுறேன். மாப்பிள்ள இனிமேல் என்ன கவிதை சொன்னாலும் கேட்கறேன்டா. டக்குன்னு வரலடா. ரூம் போட்டு கேட்டாலும் உனக்கு எதுவும் வரப்போதில்ல. சார் ஒரே நிமிஷம் நண்பா. கூந்தலில் பூ பறிப்பேனா சார்? என்னடா சொல்ற? கொஞ்சம் யூஸ்வலா இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவோமே சார். என்ன சார்? ஐயோ இது அதோட பழசா இருக்கே சார். ஒரு நிமிஷம் சார். கூந்தலில் மீன் பிடிப்பேன் எப்படி சார் இருக்கு? அதான் ஏற்கனவே வந்துச்சு. நல்லா இருந்தா போட்டுங்க சார். காப்பி சொல்றியா? சார் நமக்குள்ள எதுக்கு சார் நன்றி எல்லாம்? ஏய் கவிதை கேட்கலையா? சார் அதுக்குள்ள இன்னொரு கவிதை எப்படி சார்? நீ இன்னும் கேட்கவே இல்லையடா. சரி நான் எழுதி முடிச்சு கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார். ஏய் ஹலோ. என்ன வேணும்? വൈരമുത്തു സാറിനെ അറിയോ? இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியுதா? ഇല്ല. அதான். അല്ല നിങ്ങൾക്ക് വൈരമുത്തു സാറിനെ എങ്ങനെ അറിയാം? அப்படி பத்திக்கிட்டேன். அப்பப்ப ஸ்டக் ஆகிறப்பெல்லாம் போன போட்டுருவார். அவ்வளோ க்ளோஸ் ஆயோ? இப்பெல்லாம் அடிக்கடி ஸ்டக் ஆகுது. வேலையே சரியா ஓட மாட்டேங்குது. சாருக்கு ஓஹோ. இப்ப கூட பாரு கூந்தலில் பூ பறிப்பேன் ஏதோ சார் சொன்னாரு. பழசா இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னு சொன்னேன். பூசா இருக்குன்ட்டாரு. വൈരമുത്തു സാറിനടുത്ത് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? நம்ப மாட்டியா? അതില്ല അവർക്ക് நிறைய മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സിനെ അറിയാലോ. അപ്പൊ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. ஓ சிங்கர் ஆகணுமா உனக்கு? சிங்கர் ஆயிட்டு இப்போ உனக்கு வைரமுத்து சார் பேசணும் அவ்வளவுதானே? வைரமுத்து சார் பின்ன சார் சார் இன்னும் யோசிக்கல சார். வந்தோன்னு அனுப்புறேன் சார். நீ என்ன யோசனை இங்க இருக்குதா? அதுக்குள்ள அடுத்த விட்ட போறாரு. வண்டி நகரவே போல இருக்கு. அவ்வளவுதான். வைரமுத்து சார் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு பேரு சரோஜா. ரொம்ப க்ளோஸ். சிங்கர் ஆகணுமா? வைரமுத்து சார் இதுதான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார் பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் தெரியும்ல சார். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா சார். வாழ்க்கை சார் ரொம்ப கெஞ்சடா. புரியுதுல்ல சார்? புரிந்தது பூச்சி. அதானே? அதான் சார் அதுக்கு போனது. അയ്യോ വൈരമുത്തു സാർ ഞാൻ സരോജ. എനിക്ക് വലിയൊരു സിംഗറായിട്ട് വരണമെന്ന് ரொம்ப ആസை. ஆசைதானே யாருக்கு வேணாலும் வரலாம். അതാ എനിക്ക് പാടാനൊരു ചാൻസ്. പൂച്ചയുടെ ഫ്രണ്ട് അങ്ങനത്തിനാല அதனால வேண்டாம். എന്റെ திறமைக்கு വേണ്ടി ரஹ்மானிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அநேகமாக ஒரு பாடல் விவாதத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும். நாளை மாலை வரை அவரோடு தான் இருப்பேன். சரோஜா நீங்கள் ஒன்று செய்யுங்கள். பூச்சி கூடவே இருந்து பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன். நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன். சார் ரஹ்மான் சார் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி சொல்லணும். அம்மா சரோஜா நான் பூச்சிக்காக எது வேணாலும் செய்வா. ஏடா நான் உயிரின் உப்பு. நீ போற பூச்சிட்ட குடும்பா. வைரமுத்து சார் கொஞ்சம் சிவாஜி வாய்ஸ். வைரமுத்து சார் கேட்டீங்களா சார்? சிவாஜி சார் வாய்ஸ்ல பேசுறீங்களா? சிற்பலடி நாய் செட் ஆகுது. கவுக்கு பாக்குறியா? வச்சிரேன் சார் வச்சிரேன் சார். அனுப்பிடுறேன் சார். ஐயோ எனக்கு நம்பவே முடியல. இது பாட்டு பண்ணு. என்னால நம்ப முடியல. சூப்பர் சூப்பர் 10 மினிட் வரவே என்ன கொச்சியம் கஷ்டப்பட்டு பண்ண வெஸ்ட் பண்ணு. ஐயோ ரஹ்மான் சார் இது சரி பண்ணு. இந்த இடம் ஓகேல? ஓகே பாடு. தெய்வீகராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலே போதும். போதும். நீ பாடுறது உனக்கு கேக்குதா? நன்னாയിട്ട് கேக்குന്നുണ്ടല്ലോ. உனக்கு கேக்குന്നില്ലേ? காது கொஞ்சம் ப்ராப்ளமா? இது வரைக்கும் இல்ல. ஏய் நான் சிங்கர்னு சொன்னத நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு தான சொல்லிட்டு இப்படி ஆயி போச்சு. அப்போ தொண்டை கட்டனால தான் வாய்ஸ் இப்படி அடி வாங்குறது காரணம்ங்கறியா? சத்தியமா நம்புறேன். வைரமுத்து சாருக்கு வேற நாளைக்குள்ள அனுப்பணும். நீ வேற 2 மணிக்கு கிளம்பிடுவ. அதுக்குள்ள எப்படி பிசிற சரி பண்ணி உன்னை பாடகையாக்கி കുറച്ച് പാലിൽ പനങ്ങൾ കണ്ടും മുളക് വിട്ട് കിട്ടുമോ? കുറച്ചെന്നെ ധാരാളമായി കിട്ടും. അത് കുടിച്ചാൽ എന്റെ വോയിസ് ക്ലിയർ ആവും. എന്നിട്ട് ഞാൻ പാടിയിട്ട് റഹ്മാൻ സാർ അയക്കും. റഹ്മാൻ സാർ അത് കേട്ടിട്ട് എനിക്ക് ചാൻസ് തരും. എന്നിട്ട് ഞാൻ വലിയ സിംഗർ ആയി. ஆயிட்ட வர வருஷம் உன் பாட்டு தான் சந்து பொந்தெல்லாம் கேட்க போகுது. உன் குரலை கேட்டு அவன் செத்துருவான் பாரு. கண்டிப்பா நடக்கும்.
ஐயோ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அம்மா தேடு நீ போட்டேன் பால் கொண்டு வந்து நீ கவலைப்படாம போ, நான் லஞ்ச் டைம்ல பாலோட வரேன். பனங்கள் ரெண்டும் மிளகு விட்டு மிக்ஸ் பண்ணி தான். தேங்க்ஸ். கண்டிப்பா நான் சிங்கர் ஆயிடுவேன்ல. நீ கன்ஃபார்மா சிங்கர் ஆயிடுவ. சின்ன கோயில் சித்ரால பாதி, ஸ்ரேயா கோஷல்ல மீதி. இனிமே உன் பேரு சித்ரா கோஷல். சித்ரா கோஷல். ஊரெல்லாம் கேக்குதே என் பாட்டுதான், கோயிலெல்லாம் போகுதே தலைநாட்டுதான். Everybody all around listens to my song. Birds in the trees whistling along. Walls and winds blow around to my beat, clouds abound. Rivers roll singing my lullaby. Clouds trip to my rhythm in the sky. Rivers roll singing my lullaby. Clouds trip to my rhythm in the sky. Train number 11015 DC Express is now arriving at platform. The National Award for the Best Female Playback Singer of this year 2016 goes to Chitra Ghoshal. எல்லாருக்கும் போடு எல்லாருக்கும் போடு What nonsense you're talking? आगे लगे, ठीक है हटो, चलो उतरो। हाँ, तुम लोग आ जाओ, जल्दी, चलो हटो। பேர் தான் சென்ட்ரல் மினிஸ்டர், சும்மா பேருக்காக வச்சிருக்கேன். பேசாம ராஜினாமா பண்ணிடலாமான்னு பாக்கிறேன். உங்களுக்கு ஓகே ஓகே சார். ஏ நம்போ ஏ வெண்டர் பாய் நான் சொன்னா நீ ஜா ஜிமி, ஜிமி. कौन है तू? वेंडर सर. इधर क्या कर रहे? पुरिया सर. तमिल है. हाँ. अदन नहीं पुरिया. आईडी. பேர் என்ன? பூச்சியப்பன் சார். வச்சதி போடா. பூச்சியப்பன் சார். ஏய், எதுனா கூப்பிடுறே? இதுக்கு சத்தம் போடுறே? நீங்க தான் சார் சத்தமா சொல்ல சொன்னீங்க. இது ஹை செக்யூரிட்டி ஏரியா. இப்படி வந்து மேல அவுட். ஓகே சார். இந்த தமிழ் திமிரா. நந்தகுமார். சார். சார். சார் வெண்டர் சார். கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ ஏதாவது? ஆட்டா காஃபி கொடு. चलो बोला. फोन रखे. फोन रखा नहीं पड़ता. ठीक हो ना? हम ओके राइट? आप ठीक हो? எக்ஸ்கியூஸ் மீ மே கமிங் சார் அதான் வந்துட்டீங்களா வாங்க சார் குட் மார்னிங் சார் ஐ அம் பேண்ட் மேனேஜர் சந்திரகாந்த் ஐ நாட் ஓன்லி மேனேஜர் எக்ஸ் மிலிட்டரி சார். இந்தியன் ரயில்வேஸ்ல பெஸ்ட் பேண்ட் நம்மள தான் அதுக்கு ஒரே ரீசன் நான் தான் எல்லாரும் பேசுறாங்க சார் ஒரு சிலர் பேசுறாங்க சார். இங்க எந்த விவிஐபி வந்தாலும் நானே ஸ்பெஷல் அட்டெண்ட் பண்ணிடுவேன் சார் ஏன்னா இந்த வெண்டர் பசங்க நம்ப முடியல சார் சார் நைஸ்னா சார் நான் கோல்ட் காஃபி கேட்கலையே. சார் காஃபி. குட். இது எப்படா ஒரு சேஃப்டிக்கு. சார் வெண்டர் பை சார் நம்ம சிசியா சார் உங்களுக்கு எந்த நேரத்துல எது தேவைனாலும் நீங்க என்ன கூப்பிடுறேன். தேங்க்யூ சார் ஆனா நீ வராத, இந்த பையனை வர சொல்லு. சார் அப்ப நான் மூட்டு போலாம் சார். பிளாஸ்டிக் வரேன் சார் போங்க. பாத்தியா பார்த்தேன். அந்த பாத்தியா இல்ல அவர் தான் பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷன் சின்ன பையன் மாதிரி வேலை வாங்க கூடாது டீசென்ட் வெளியே இருப்பார் இப்படிதான் ப்ராடா ஒயிட்டா ஓப்பனா இருக்கணும் இதெல்லாம் பெரிய கிஃப்டா அடுத்த ஜெனரேஷன் நீங்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு கூப்பிட்டதுனால என்ன வெளியே கேவலப்படுத்தி ஏற்பட்டாரு நீ சந்தோஷப்படுத்த இது கூடாது எப்படியும் சொல்லாமா சார்? என்ன எப்படி நான் ஜமாளிக்கிறது சரி சாவா இட்ஸ் கரெக்ட் டைம் டு கனெக்ட் கர் சரோஜா இத்தாயில ஒன்று காலி பத்தி சரி சாவா கலடா பார்த்துக்கோமா சார்? நான் டிடிஆர் பேட்டரி மேனேஜர் ஆண்டி உங்களை கனெக்ட் பண்ணுங்க ஆயிரம் எட்டு இப்ப பேர் வருதா Stupid fellow. Okay, make sense of it. This is very weird. சரிதான் நீங்க மட்டும் தப்பா எடுத்துறாங்க அதுக்கு செல்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலாம் பெரிய ஆள் இல்லாம வயசானவங்க. வயசான மாதிரி என்ன நடக்குது ஆளு சட்டை லூசு பையாம. லூசு போயிடலாம் சும்மா இருங்க சார். இந்த பொண்ணு வேணாம். முடியாது கரெக்டா எனக்காக மன்னிச்சுங்க. உனக்காக மன்னிக்கிறேன் சாரி கேளுங்க சார். சாரி கேளுங்க சார்.